வெட்டிங் ஆனிவர்சரிக்காக கேக் வாங்குறதுக்கு பெஸ்ட் மம்மிக்கு போயிருந்தோம். கேக் எடுத்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கப் மோல்டு கேக்கும் ட்ரை குலாப் ஜாமுனும் வாங்கிட்டு எங்களுக்கு ஒரு குட்டி வேலை இருந்துச்சு, அதுக்காக வெளியில போயிட்டோம். ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது கேக் ரெடியா இருந்துச்சு. எனக்கு வந்து நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன், கேக் மேல வந்து எப்போதும் நேம் தானே எழுதுறோம், இல்லைன்னா வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு எழுதுறோம். அப்படி இல்லாமல் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நேம் எழுத சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு டுகெதர் 365x4 எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ அதனால் இப்படி மேக் பண்ணி எழுதி பார்த்தோன்னா இது கொஞ்சம் ட்ரெண்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து இப்படி எழுத சொல்லியாச்சு. கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது மஞ்ச் பாக்ஸ் வாங்கிட்டு போயிருந்தேன். கேக் வாங்கிட்டு ஒரு 1 hour வேலை வெளியில் இருந்துச்சு. அதனால கேக் உருகிருச்சா என்னன்னு வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு அதை தான் செக் பண்ணி பார்த்தோம். நல்லபடியாக தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன, எதுக்காக வெயிட் பண்ணிட்டு கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட்டிங்க்கு வந்து ஒரு சில கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு ரிகல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து என்னோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து நிறைய வியூஸ் ஓடி இருக்கு. வீடியோவுமே செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணோம். இப்போதான் மேரேஜ் ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 4 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. எப்படி கடகடன்னு இவ்வளோ நாள் ஓடுச்சுன்னே தெரியல. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் கல்யாண நாள் வந்து நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு.